அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் முடிய இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தினங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2026 வருடம் ஆரம்பிக்க பார்க்கும் பொழுது இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய பட்சத்தில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆங்கில வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க பெற போகிறது, அதிலும் இந்த வருஷம் ஆச்சு நமக்கு நல்லது நடக்குமா, இல்லை என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்துலலாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பிரச்சனையை கொண்டு வரப்போது, பிறக்க இருக்கக்கூடிய வருஷம் நமக்கு நன்மையை ஏற்படுத்துதோ இல்லையோ, என்னென்ன பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் இந்நேரத்துக்கு எழுந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான பதிலாக இந்த பதிவை இருக்க பெறப்போகிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய இந்த 2026 வருடம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கொஞ்சம் நீங்கள் அதி உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆண்டினுடைய தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பிரச்சனையோடு தான் ஆரம்பிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சின்ன அவ்வப்போது கடந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்களோ அதே பிரச்சனை தான் இந்த வருடமும் உங்களுக்கு தொடரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறத நம்மளால தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதற்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கலாம், அந்த பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த வருடத்தினுடைய கடைசி 6 மாதங்கள், அதாவது ஜூலைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் சந்தோஷமாகவே இருப்பீங்க. மற்றபடி தொழில் ரீதியா, வியாபாரம் ரீதியா, உத்தியோகம் ரீதியா இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் மோசமான தாக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் சின்ன இடர்பாடுகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். அது அப்படி நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அவ்வப்போது நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க, அதை கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உத்தியோகம் ரீதியாக மன அழுத்தம், மன பயம், ஒரு விதமான பதட்டம், வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள், வேலைபளு அதிகரிக்கிறது, சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழறது, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எழறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா, இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் வரலாம். ஆனா இருக்கக்கூடிய வேலையை நீங்க விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க முயற்சிக்கிறது, இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்து
இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்து ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள் அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம், நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சுரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். எப்போ பாரு நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழலாம். இருந்தாலும் வேறு வழி கிடையாதுங்க. நாம் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய துணை இடத்துல வந்து கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயமா பேசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கலாமே தவிர்த்து ஓவரான ஒரு கண்டிப்போ இல்லை ஓவர் கண்காணிப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க. அது வந்து இயற்கையான ஒன்று தான். பிடிவாதத்தை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றதற்கு ஏற்றவாறு நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் வந்து தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அதே நேரம் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில்
வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க.